பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்து நம்ம பிள்ளைங்கள பாடா படுத்திட்டு இருக்கானுங்க. ஆமா மாப்பிள்ள, இருந்தாலும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கு. ஏதோ கேள்விலாம் கேட்க போறானுங்களா? ஆமாண்ணா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். கண்ணே பட்டுடும். ரெண்டு ஜோடியும் அம்புட்டு அழகா அம்சமா இருக்காங்களே. சூப்பர் சூப்பர் போஸ். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். அண்ணா நான் அப்படியே இருங்க, சூப்பரா இருக்கு போஸ். ரெண்டு பேட்ஸ்மே செம்ம அழகா இருக்கீங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, ஸ்மைல் பண்ணுங்க, கீப் ஸ்மைல். ப்ரோ இப்போதைக்கு ஃபோட்டோஸ் போதும், கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க, போய் டின்னர் சாப்பிட்டுட்டு வாங்க. நாங்கள் அகைன் சொல்கிறோம், அப்போ எடுத்துக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் பிரேக் எடுக்க சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேப்சர் பண்ண சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது ப்ரோ? ஆக்சுவலாக நாங்கள் தான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தோம் எந்த கேப்புமே விடக்கூடாதுன்னு. ஆனால் நீங்களும் பாவம் எவ்வளோ நேரம் தான் எடுத்துகிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க, டின்னர்லாம் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்படின்னா ஃபோட்டோஸ் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம், வீடியோ கவரேஜ் மட்டும் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, வீடியோ கவரேஜ் கண்டினியூ பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே ப்ரோ, நான் டின்னர் முடிச்சுட்டு வரேன். சரிங்க ப்ரோ. ஹலோ ஹலோ, மைக் செக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே டின்னர் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஓகேங்க, இப்போ நடந்துட்டுருக்கிற சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஜோடியோட நிஜமான முகத்தை வெளியே கொண்டு வர போகிறோம். அதுக்கு நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம். அதை பார்க்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? கவினு, அருண் ஏதோ பெருசாக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க போலயே. எங்களை வச்சு எதுவும் காமெடி பண்ணலையே. ஆமாடா, என்னடா கேம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அதுவும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? பெருசா போட்டின்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் டான்ஸ் காம்படிஷன் வேணா நடக்கும். அது வேணா போட்டின்னு நினச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் சில பல கேள்விலாம் கேட்க வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கலாம். என்னது டான்ஸ் காம்படிஷனா? அருண் என்ன சொல்ற? பேர்ஸ் நீங்கள் ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடணும்னு சொல்கிறோம். டே சிவா, இவனுங்க நம்மளை வச்சு செய்கிறானுங்கடா. இரு நமக்குன்னு ஒரு காலம் வரல, அப்புறம் இவனுங்க பார்த்துக்கலாம். கொஸ்டின்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? டேய் ஏடா கூடமா இது கொஸ்டினை கேட்டுறாதீங்கடா. பெரியவங்களா இருக்காங்க, எல்லாரும் எங்களையே தாண்டா பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் இதை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ண போறீங்க. ஸோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே உங்களோட லவ்வோட பாண்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெளிவுபடுத்த வேண்டாமா? ஸோ அதுக்காக தான். ஸோ உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். மச்சான் பரவாயில்லடா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு மூளை நல்லாவே வேலை செய்யுதே. அப்புறம் கொஸ்டின் கேட்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கப்பல் சிவா அண்ட் கனிக்கிட்ட நம்ம கொஸ்டின்ஸை கேட்க போகிறோம். வானா, நீங்க ரொம்ப அமைதின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கனியக்கா ஃபோன் பண்ணா மட்டும் மத்தவங்க பேசவே முடியாத அளவுக்கு மணிக்கணக்கா பேசுவீங்களாமே, இது உண்மையா? அது வந்து முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் பேசுவோம். அந்த முக்கியமான விஷயம்னா சாப்பிட்டியா, என்ன பண்ற, தூக்கம் வருதா, இதானே? கனியக்கா நீயாவது உண்மையா சொல்லுக்கா. சிவானா உங்ககிட்ட கடைசி என்ன போய் சொன்னாரு? அக்கா சொல்லணும்னா இது வரைக்கும் சிவா என்கிட்ட பொய் சொன்னது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு டைம் மட்டும் 5 மினிட்ஸில் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு 2 ஹவர்ஸ் கழிச்சிட்டு வந்தார். அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய பொய்ன்னு நினைக்கிறேன். அப்படின்னா சிவான சொன்ன அந்த ஒரு பொய்க்காக இப்போ சாரி கேட்க வச்சிடலாமா? எல்லாம் அப்போவே சிவா சாரி கேட்டார். ஸோ நான் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா என் சிவாவை பற்றி எனக்கு தான் தெரியுமே. சூப்பர்க்கா, இதே மாதிரி எப்பவும் விட்டு கொடுக்காம ஹாப்பியாக இருக்கணும். அடுத்து நம்ம சிவா அண்ணா அண்ட் ஆர்த்தி, இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஏதாவது மாற்றி மாற்றி பேசிட்டே இருப்பாங்க. விஷால் அண்ணா, கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டில் யார் பேச்சு கேட்க போறீங்க? ஆர்த்தி பேச்சியா இல்லை அம்மாவோட பேச்சியா? என்ன கொஸ்டின் கேட்டுட்ட பூஜா? ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுட்டு எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வேன். விஷால் அண்ணா சரியான ஆளுதா, தப்பிக்கிற மாதிரி பதில் சொல்றீங்களோ? இருங்க இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன்.
ஆர்த்திக்கு சமைக்க தெரியாது. அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க? டெய்லி ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட போறீங்களா, இல்ல நீங்க தான் அவளுக்கு சமைச்சு தர போறீங்களா? ஆக்சுவலி இதை பத்தி நானும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு தான் சமைக்க தெரியாதே, எப்படி நீங்க சாப்பிடுவீங்க? இப்போதைக்கு சமையல் பற்றி எனக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அம்மா இருக்காங்க, பொண்ணு மாதிரி என் பொண்டாட்டியை பார்த்துப்பாங்க. அதனால சமையல் பற்றி நான் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. அதுக்காக ஆர்த்திக்கு சமையல் கற்றுக் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஸோ நானும் கற்றுக் கொடுப்பேன். சீக்கிரமாகவே அவளுக்கு குக்கிங் கற்றுக் கொடுத்துட்டு அவள் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன். நெக்ஸ்ட், இப்போ 2 ஜோடிக்குமே ஒரு பொதுவான கேள்வி. உங்கள் பார்ட்னர்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், ஆனால் அதை இனிமேல் நாங்கள் சகிச்சுக்க தான் வேணும் அப்படின்ற விஷயம் என்ன? இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறேன். கனிக்கு கோவம் வந்தால் பயங்கரமாக கத்துவா. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சார் வந்துட்டு வேலன் வந்துட்டா வெள்ளைக்காரனாக மாறிடுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சாருன்னா நல்லாயிருக்கும். நான் என்னத்த சொல்கிறது, சொல்லணும்னா ஆர்த்தி ஷாப்பிங் போனால் ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணிடுவா. அதை நினச்சா தான் எனக்கு தலை சுற்றுது. நான் ஷாப்பிங் போகிறத பற்றி பேசுகிறீங்களோ? இருங்க உங்களுக்கு ஒரு ஆப் வைக்கிறேன். விஷாலு எதையும் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டார், ரொம்ப கலாய்ப்பார். அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏங்க அங்கே பாருங்களேன், நம்ம சிவாவையும் விஷாலையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் சேர்த்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்கன்னு. அந்த ஸ்டேஜில் அவனுங்க சிரித்து பேசுகிறத பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அம்மாவசு, அந்த பசங்க லூட்டிய பாருவேன். அதுவும் இவனுங்க அவனுங்களை கலாய்க்கிறது பார்க்கவே ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆனா அந்த ஜோடியை மட்டும் அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டானுங்க. என்னதான் கிண்டல் பண்ணாலும் அந்த பொண்ணுங்க சிவாவையும் விஷாலையும் ஒரு நிமிஷம் கூட விடாம சந்தோஷமா வச்சிருக்காங்கல்ல. உண்மைதான்டா இருக்கே, அந்த கேங் பண்ற கலாட்டாக்கு நடுவுல அந்த ஜோடிஸோட கண்ணில் ஒரு நிம்மதி தெரியுது. நாமளும் காலேஜ்ல இப்படிதான் இருந்தோம். ஆனா இவங்க ஒரு படி மேல போய் அந்த ஜோடிஸோட காதலை எவ்வளவு அழகா கொண்டாடுறானுங்க பாருவேன். ஆமாம்மா, அந்த பொண்ணுங்க சிவாவையும் விஷாலையும் தேடும்போது இவங்க எல்லாருமே சேர்ந்து சிவா பக்கமும் விஷால் பக்கமும் தள்ளி விட்டுறதும், அப்போது அவங்க கிட்ட வர சின்ன சின்ன சிரிப்பு இருக்குது பாருங்க, அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பொண்ணுங்க எந்தவித பயமும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க. பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆமாடி, நம்ம தம்பிங்களுக்கு இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது அவங்களோட அதிர்ஷ்டம். ஆமா வசந்தி, விஷ்ணு நீ ஒன்று கவனிச்சியா? அந்த பசங்க மேடையில் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தாலும் அந்த ஜோடிக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனமாக செஞ்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டா உண்மையான நட்பு. கரெக்டாக இருக்கு. நிமி சொன்ன மாதிரி ஒருத்தர் இவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறது பெரிய விஷயம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு இருக்கிற தைரியத்தில் தான் அந்த ஜோடியே இன்னைக்கு இவ்வளோ ஃப்ரீயாக மேடையில் இருக்காங்க. அவங்க முகத்தில் இருக்கிற அந்த புன்னகைக்கு இவங்க தான் காரணம். இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம எப்போ குரூப் ஃபோட்டோ எடுக்கிறது? வாங்க போகலாம். ஏங்க அவனுங்களை பாருங்களேன், நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கானுங்க. அதுவும் அந்த கவினும் அருணும் சேர்ந்து ஸ்டேஜே 2 பண்ணிட்டு இருக்கானுங்க. அடா ஆமா விமலா, இந்த காலத்து பசங்களை பார்த்து தான் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனாகவே இவ்வளோ ஜாலியாக கலகலப்பாக இருக்கணும்னு தெரியுது. நம்ம காலத்துலலாம் இவ்வளோ சிரிப்பு சத்தம்லாம் கேட்டதே இல்லை. அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னா, என் பொண்ணுங்க 2 பேருமே வெக்கப்பட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு என்னன்னா ஸ்டேஜில் இவ்வளோ வெக்கப்பட்டு அவங்க முகத்தை மூடிக்கிறது பார்த்தாவே நல்லா இருக்கு. இதே சந்தோஷத்தோட எப்போவுமே அவளுக்கு இருக்கணும். நான் ஆசைப்பட்டது அது ஒன்று மட்டும்தான். ஆமாம் ஆமாம், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கேள்வி கேட்குறத பார்த்து வந்திருக்க கெஸ்ட் எல்லாருமே கூட இன்னெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்கல்ல. இதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சிரிப்பு சந்தோஷமும் 2 ஜோடிக்குமே வீட்லேயும் தொடரணும். அதுதான் நம்மளோட ஆசை. டேய் சிவா, கனியை பார்த்ததெல்லாம் போதும். இப்போ கனிக்கு நீ ஒரு கவிதை சொல்லணும். அதான் இப்போ உனக்கு கொடுக்குற டாஸ்க். என்ன சார் கவிதைலாம் சொல்ல சொல்கிறாங்க? உங்களுக்கு கவிதைலாம் வருமா? என்ன வார்த்தை கேட்டுட்ட கனிமா, இப்போ பாரு என்னோட கவிதை மலைய. ஆஹா, அப்படியா? கவிதைலாம் சொல்லுவீங்களா? சரி சொல்லுங்க கேட்போம். என்ன கனிமா சொல்லட்டா? சொல்லுங்களேன் கேட்போம்.
நீ மௌனமாயிருக்கும் நொடிகள் கூட உன் கண்கள் 1000 கவிதைகளை வாசிக்கின்றன. நாம் முதலில் சந்தித்த அந்த மாலை நேரம் இன்னும் என் நினைவுகளில் ஈரம் குறையாமல் இருக்கிறது. உன் சிரிப்பு அது வெறும் சத்தம் அல்ல, என் பாலைவன வாழ்வில் பெய்த முதல் மலை துளி. உன் கைகளை கோர்த்து நடக்கும்போது இந்த உலகம் சுருங்கி என் கைக்குள் வந்து விடுகிறது. தொலைந்து போக ஆசைதான். உன் நினைவுகளில் மட்டும். காலங்கள் மாறலாம், நம் தலைமுடி நரைக்கலாம், ஆனால் உன் மடியில் தலை வைத்து நான் தூங்கும் அந்த நொடி என்றும் மாறாத சொர்க்கமாகவே இருக்கும். என் கடைசி மூச்சு வரை உன் அன்பின் நிழலில் ஒரு சிறு குழந்தையாய் வாழ்ந்துவிட்டு போகிறேன். சிவா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீ சொன்ன ஒவ்வொரு வேர்ட்லையுமே உன்னோட லவ் எனக்கு புரிஞ்சது. உண்மையிலேயே இந்த மொமெண்ட்டை நான் மறக்கவே மாட்டேன். லவ் யூ ஸோ மச் சிவா. பேபி, மாம்சு சூப்பரா அக்காக்கு கவிதை சொல்லிட்டாரு. நீங்க சொல்லுவீங்களா? உங்களுக்கு கவிதைலாம் வருமா? என்னடி இப்படி கேட்ட? இப்போ மாமாவோட திறமையை பாரு. ஆஹா, ஐ எம் வெயிட்டிங். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கென்று ஒரு உலகம் இருந்தது. அதில் நீ வரும் வரை இப்போது என் உலகமே நீயாகி போனாய். வார்த்தைகளால் சொல்ல முடியாத பேரன்பை உன் ஒற்றை பார்வையில் நான் உணர்ந்து கொள்கிறேன். நீ கோவப்படும் போது சுருங்கும் உன் நெற்றி சுருக்கங்கள் கூட எனக்கு ஒரு அழகான ஓவியமாகவே தெரிகிறது. உன் தோல் சாயும் போது கிடைக்கும் அந்த பாதுகாப்பு 1000 உறவுகள் தந்தாலும் ஈடாகாது. கடல் அலைகளுக்கு ஓய்வு இருக்கலாம், ஆனால் உன் மீதான என் காதலுக்கு என்றுமே முடிவில்லை. நாம் இருவர் வாழ்ந்த காலங்கள் விட இனி வாழப்போகும் காலங்களே அதிகம். துன்பங்கள் வந்தாலும் இன்பங்கள் சூழ்ந்தாலும் உன் நிழலாய், உன் பாதியாய், உன் உயிராய் என்றென்றும் உன்னுடனேயே பயணிப்பேன். பேபி, நிஜமா இது நீங்க தான் சொன்னீங்களா? என்னால நம்பவே முடியல. உங்களுக்குள்ளேயும் இவ்ளோ டேலண்ட் இருக்கா? அதெல்லாம் நிறையவே இருக்கு. அப்பப்போ உனக்கு கவிதை தானே, இனி எடுத்து விட்டுறலாம். உனக்கு பிடிச்சிருக்கு தானே? சொன்ன இந்த கவிதையோட வேர்ட்ஸ்லயே நீங்க என் மீது வச்சிருக்க டீப்பான லவ் எனக்கு புரிஞ்சது செல்லம். லவ் யூ ஸோ மச். என்ன செல்லம், என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. கியூட்டா பேசுறீங்கடா, ஆனா நீங்க என்ன பேசுறீங்கன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது. அழகா இருக்கீங்க. தம்பிக்கு ட்ரெஸ் சூப்பரா இருக்கே. வந்துட்டுமா, அங்க பாரு சித்தா. நீ இங்க பார்க்காம அங்க யாரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? என்ன செல்லம் சிரிக்கிறீங்க? என்கிட்ட வரீங்களா? என்னங்க, அவன் என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எங்களுக்கும் சில டைம் புரியாது. ஏதாச்சும் ஒன்று சொல்லுவான். ஓ அப்படியா? ரொம்ப க்யூட்டாக இருக்கா பையன். தேங்க்யூ. சாரி, உங்கள் நேம் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட நேம் மீனாட்சி. சாரி, உங்கள் நேம்? அம்மா மீனாட்சி. நீங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைடா பொண்ணு வீட்டு சைடா? நாங்கள் பொண்ணு வீட்டு சைடு. நீங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைடோ? ஆமாம் ஆமாம். இதோ என்னோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரோட தம்பிக்கு தான் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட். எங்க மது, நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் ஒன்று சொல்லவா? என்னங்க தப்பா எடுக்கிறது? சொல்லுங்க. நிஜமாவே சொல்றேன், உங்களோட சாரி ரொம்ப அழகா இருக்குங்க. நான் ஃபங்க்ஷன் வந்ததுலேருந்து உங்களை நோட் பண்ணிட்டே இருக்கேன். இதை உங்ககிட்ட எப்படியாச்சும் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் புதுசாக இப்போ தான் இன்ட்ரோ கொடுக்குறோமோ, அதான் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிருவீங்களோன்னு ஒரு மாதிரி தயக்கமாக இருந்துச்சு. உண்மையாகவே சொல்கிறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சி. ஆனால் இந்த புடவையை செலக்ட் பண்ணது நான் இல்லைங்க, எல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் தான். அவரோட டேஸ்ட்டு தான். ஸோ எல்லா கிரெடிட்ஸுமே அவருக்கு தான் போய் சேரணும். பாராட்டு எனக்கு வந்தாலும் பில்லையும் நான் தான் கட்டினேன். மது, அதையும் சேர்த்து சொல்லிடு. ஹாய் ப்ரோ, நீங்க விஷாலோட அண்ணன் கார்த்திக் தானே? ஆமா ப்ரோ, நான் தான் கார்த்திக். சாரி, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் சரவணா, கனி ஆர்த்தியோட மாமா பையன். இவங்க மீனாட்சி, என்னோட ஃபியான்சி.
ஓ, அப்ப நீங்க தான் அந்த சரவணாவா? ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. விஷால் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். நைஸ் மீட்டிங் யூ மீனாட்சி. தேங்க்யூங்க. அப்புறம் ப்ரோ சாப்பிட்டீங்களா இல்லை இனிமே தான் போகணுமா? நாங்க இப்பதான் சாப்பிட்டு வந்தோம் ப்ரோ. சாப்பாடு எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ? ப்ரோ நாங்க இனிமே தான் சாப்பிடணும். இந்த சிண்டுக்கும் சாப்பிட வச்சுட்டு அப்படியே நாங்களும் சாப்பிடணும். அப்புறம் என்ன பண்றீங்க? பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. கொஞ்சம் பிஸி தான், ஆனாலும் இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்தாதான் ரிலாக்ஸா இருக்கு. மீனாட்சி, நீங்களும் சரவணாவும் பார்க்க ரொம்ப மேட்சிங்காக இருக்கீங்க. உங்கள் ஜோடி சூப்பர். தேங்க்யூ மது. உங்கள் ஜோடியும் தான். கார்த்திக் சார் வந்து உங்கள் மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்காருன்னு புடவை செலக்ட் பண்ணதுலேயே தெரியுதே. நீங்கள் வேற சும்மா இருங்க. இவ்வளோ நேரம் எங்க கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் எப்படி? ஸோ எண்டு கடை நம்ம கப்புள்ஸை ரொமான்டிக் டான்ஸ் ஆட வச்சிடலாமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பக்கத்து வீட்டு அங்கிள்ஸ், தூரத்து சொந்தம் எல்லாருக்குமே ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். அது என்ன ஹம்பிள் ரெக்வெஸ்ட்னா, டின்னர் சாப்பாடு செமையாக ரெடியாக இருக்கு. யாரும் சாப்பிடாம போயிடாதீங்க. ஸ்டொமக் ஃபுல்லாக சாப்பிட்டு தான் போகணும். ஆமாம், சாப்பிட்டு டைரெக்டாக கேட்டுக்கு போயிடாதீங்க. வந்து எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்து மாப்பிள்ளை பொண்ணு கூட ஒரு சூப்பராக ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஸ்மைலோட தான் கிளம்பணும். அட ஆமாங்க, கடைசியாக ஒரு சின்ன ரிமைண்டர். ஃபோட்டோ எடுத்துட்டு மறக்காம உங்களுக்காக காத்துட்ருக்கிற அந்த ரிட்டன் கிஃப்ட்டை வாங்கிட்டு தான் போகணும். அது நாங்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு. இன்னைக்கு வந்து நாங்க எல்லாருமே இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்க காரணமா இருந்த உங்க எல்லாருக்குமே திரும்ப ஒரு பெரிய நன்றிகள். என்ஜாய் தி நைட். ப்ரோ ஸ்டார்ட் த மியூசிக். டேனி, நம்ம ரெண்டு பேரையும் இவ்வளோ நாள் பிரித்து வச்சு கஷ்டப்படுத்தின அந்த விஷாலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இப்போ வெளியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களாம். நான் கேள்விப்பட்டேன். அந்த விஷாலுக்கும் ஆர்த்திக்கும் என்கேஜ்மெண்ட் முடிச்சிருச்சான். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சா? நல்ல விஷயம்தான். என்ன டேனி இப்படி சொல்கிற? ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்ல அவன். அதுவும் நெக்ஸ்ட் மந்த்தே கல்யாணம்னு பேசிக்கிறாங்க. உன்னை கம்பியனை வச்சுட்டு அவங்க அங்கே மாலையும் குளத்தோட நிற்கிறத நினச்சாவே எனக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. வெயிட் ஸ்ரீ, ரிலாக்ஸ். ஹாப்பியாக தான் இருப்பாங்க, இருந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த ஹாப்பினஸ் லைஃப் லாங்காக அவனுக்கும் சரி, ஆர்த்திக்கும் சரி, அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி இருக்காதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னையே கம்பியனை வச்சுட்டாங்கல்ல, இனிதான் இந்த டேனியலோட ரியல் கேமே நீ பார்க்க போற. டேனி, நீ என்ன சொல்ல வர? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம்னு சொல்றாங்க. நம்மளால என்ன பண்ண முடியும்? நீ என்கேஜ்மெண்ட் வேணா நடந்திருக்கலாம், ஆனால் கல்யாணம் அது நடக்கணும்னு இனி நான் தான் முடிவு பண்ணணும். கல்யாணம் பண்ண வரைக்கும் போகட்டும், விடு பேபி. சந்தோஷத்தோட உச்சத்தில் இருக்கும்போது தான் அதை பிடிச்சி எரிகிறதுல ஒரு கிக் இருக்கு பாரு. அதுதான் இந்த டேனியலோட ஸ்டைல். அப்போ நீ கல்யாணத்தை நிறுத்த போறியா இல்ல வேற ஏதாவது பெருசா பிளான் பண்றியா? பேபி, இனிமே தான் இந்த டேனியோட மெயின் கேம் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க கல்யாண சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு பண்ண கஷ்டத்துக்கு எல்லாம் பதில் சொல்லி ஆகணும். விஷாலோட அந்த ஹீரோ இமேஜை உடைக்காம நான் விட மாட்டேன். இப்போ இது நமக்கான டைம். உன்னை இவ்வளோ நாள் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஆனால் இனிமே
உன்னை மட்டும் பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது. அப்படின்னா இன்னைக்கு உனக்கு ஓகே தானே? இதில் உனக்கு டவுட் வேறவா? Love you, baby. You look so hot.